உங்களுக்கு எப்பயாச்சும் நீங்க வந்து ஒருத்தர் பத்தி கேர் பண்ணிருக்கீங்கன்னா, அவரு திரும்ப அதே மாரி உங்களுக்கு திரும்ப பண்ணாம இருந்திருக்காங்களா? The feeling that punches you in the gut, நீங்க வந்து like when you realize that no matter how much you give, they just aren't there for you. இது வந்து ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான சினாரியோ தான். அண்ட் கொஞ்சம் ரொம்பவே ஓவர்வெல்மிங்காகவும் இருக்கும். பட் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து தே டூ மோர் பேட் தென் குட் டு யூ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமே இதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது தான் எப்பயுமே ஒரு நல்ல லைஃப் பாசிபிளாக இருக்கும். ஹோல்டிங் ஆன் டு இட் வில் நாட் மேக் யூ ஃபீல் பெட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அவன் வந்துட்டு லைக் இட் வாஸ் ஜஸ்ட் அ ரெகுலர் வெனஸ்டே ஈவினிங். ஒரு ஈவினிங் 4 to 5 மணி இருக்கும். அவன் என்னன்னா ரொம்ப எமோஷ்னலான ஆள். நான் சொல்கிற டைம் ஃப்ரேமில் இல்லை, அவன் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் எமோஷ்னலான ஆள். கொஞ்சம் இரேஷ்னலாகவும் இருப்பான். ஆனால் அந்த நாள் அதெல்லாம் வந்து வளர வளர சரியாயிடுச்சு. அண்ட் அவன் வளர வளர ரொம்ப ரேஷ்னலாகவும் கோல் ட்ரிவனான ஒரு பர்சனாக மாறிட்டான். பட் அந்த பர்டிகுலர் நாள் வந்து இட் வாசன்ட் ரைட் ஃபார் ஹிம். ஏதோ ஒரு மாதிரி ஹார்ட்ல வந்துட்டு ஹி வாஸ் ஃபீலிங் ஹெவி. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண அவனால் கண்டுபிடிக்க முடியல எதுனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவனுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் he cared about did not care about him the same way. அது இந்த ரியலைசேஷன் வந்து அவனுக்கு ஒரு ஷாக்காகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் வருது. ஏன்னா இத்தனை நாளா அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, அவன் யாரை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருந்தான். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இவங்கனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி அப்செட்டா இருக்கும்னு தெரியும் போது he found out that he was just pretending that he didn't care about people. சடனாக என்னாச்சுன்னா அவனால் ஒர்க் பண்ண முடியல. அவன் வந்துட்டு அவன் பண்ண வேண்டிய ஒர்க், அவன் கோல் ஓரியன்ட் ப்ராசஸ் எதையுமே அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த ஈவினிங் அவனால் ஃபோக்கஸும் பண்ண முடியல. அவன் மைண்ட் எல்லாமே அந்த பர்சனை சுற்றி அவனோட தாட்ஸ் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பெயின் வந்து அந்த பெயின், ஸ்ட்ரெஸ், அந்த ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் எல்லாமே ரொம்ப டீப்பாக வந்து அவனை அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்குது. அப்போ தான் he let go of pretending that everything was fine. And he realized how deeply he had been affected. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க எப்பயாச்சும் இருந்திருக்கீங்கன்னா, where you care about someone and they don't return the care, you know exactly what this feels like. இதுல வந்து ஸ்டக் ஆகி ரொம்ப நாள், ஒரு சில பல வாரங்கள், ஏன் சில மாதங்கள் கூட வந்துட்டு நீங்க வந்து இதுல ஸ்டக் ஆகி ஏன் அப்படின்னு அதுல ஒரு உங்களை நீங்களே சேடா டிப்ரெஸ்டா உங்களை வருத்திக்கிற மாதிரி பண்ணாம இருக்கிறது தான் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி இல்லை. அந்த ஃபீலிங்கை வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. அதை எப்படி சீக்கிரமா ட்ராப் பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். பிகாஸ் தட் எமோஷன் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனிதிங் பெட்டர் இன் யுவர் லைஃப். நான் உங்ககிட்ட உண்மையே சொல்றேன், இட்ஸ் அன் அன்டினேபிள் ஃபேக்ட் தட் தே டோன்ட் கேர் அபவுட் யூ. அதே மாதிரி எது இன்னொன்று அன்டினேபிள் ஃபேக்ட்னா, அந்த எமோஷனை நீங்க ஹோல்ட் பண்ண வாரங்கள், மாசங்கள் ஹோல்ட் பண்ண, சில டைம் வருஷக்கணக்காக நீங்க அதை ஹோல்ட் பண்ணும் போது அந்த உங்க லைஃப்ல வந்து பல ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அது பாதிக்கும். ஸோ வந்து உங்ககிட்ட நான் வந்து அதை எப்படி சால்வ் பண்றது, சீக்கிரம் அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது வந்து சும்மா அட்வைஸ் மூலயமா அது இதுன்னு சொல்லி I don't want to say something vague which is less likely to help. அதனால ஒரு 3 ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் எது வேணா உங்க கேரக்டருக்கு சூட்டபிளா, உங்க பிஹேவியருக்கு சூட்டபிளா, அந்த 3ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த எமோஷன்ல இருந்து வெளியே வரக்காகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு when you're trapped in this painful loop, ஏதாச்சும் ஒரு பேப்பரோ இல்லை உங்ககிட்ட நீங்க ஒரு டைரி ரைட்டிங் ஹேபிட் இருந்ததுன்னா அந்த டைரியோ ஒரு நோட் புக்கோ கையில எடுத்துக்கிட்டு take a pen, எழுதுங்க. What you're going to write is, write the exact words you wish they would say to you. அவங்க இப்படி உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, உங்களை பத்தி கேர் பண்ணலன்னா அவங்க வந்து அந்த சினாரியோல உங்ககிட்ட என்ன சொன்னா உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்குமோ, நீங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வேர்ட்ஸை அவங்க சொல்ற மாதிரி எழுதுங்க. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அந்த பேப்பர்ல எழுதுங்க. அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்
அவங்க இந்த டயலாக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணி ஒரு அந்த பெயின்ல இருந்து வெளியே வரக்கான முயற்சி எடுங்க. இது வந்து லைக் இது எக்ஸாக்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஐ நோ திஸ் இஸ் சீட்டிங், பட் that person in your life might never come and talk to you. ஸோ அதனால உங்களை நீங்களே உங்க லைஃப்ல வந்து பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக நீங்களே இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. மேபி அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி கேர் பண்ணாதனால உங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க அவங்க சொல்ற மாதிரி. இல்லை அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் எனக்கு, அப்பதான் ஐ வில் ஃபீல் பெட்டர், அப்பதான் எனக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் அப்படின்னா அதையும் எழுதி பாருங்க. இல்லைன்னா உங்க மென்டலா இமேஜின் பண்ணி பாருங்க அவங்க உங்ககிட்ட இதை வந்து சொல்ற மாதிரி. த ரியாலிட்டி இஸ் அவங்க கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வந்து இதை ஃபேஸ் ஆஃப் பண்ணி சொல்லாமே போயிடலாம். மோஸ்டா அப்படிதான் இருக்கும். பட் திஸ் ப்ராசஸ் வில் ஹெல்ப் யூ கெட் அவுட் ஆஃப் தட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இப்போ செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இது நான் வந்து வேர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங்னா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு ஒரு இன்டர்வியூக்காக அட்டென்ட் பண்றதுக்காக போறீங்க. இட்ஸ் லைக் மார்னிங் 9 AM வச்சுக்கோங்க. இட்ஸ் மண்டே மார்னிங். அண்ட் வந்து ஃபார்மல்ஸ்ல நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு யூ டேக் யோர் கார். உங்க கார் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து போயிட்டு இருக்கிறீங்க, வழியில போயிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ½ an hour டிராவல்னு வச்சுக்கோங்க. சடனா வந்து சைட்ல ஒரு கார் ஓவர் ஃபாஸ்டா வந்து கிட்டத்தட்ட உங்களை கிராஷ் பண்ற மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட யூ ஆல்மோஸ்ட் பேர்லி சர்வைவ்ட் அண்ட் ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அவன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப யூ கெட் சோ ரேஜ்ஃபுல் அட் த வே ஹி ஜஸ்ட் ட்ரோவ். அண்ட் நவ் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருது. ஒரு இன்டர்வியூவை ஒரு பாசிட்டிவா போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டே வந்து உங்களுக்கு இல்லாம போயிடுது. இப்போ ஃபுல்லா உங்களுக்கு என்னன்னா அந்த பர்சன் மேல கோபம் மட்டும்தான் இருக்குது. அது உங்க மைண்ட் செட்டையே வந்து முழுசா அழிச்சிருதுன்னு வச்சுக்கலாம். யூ வாண்ட் டு பஞ்ச் த காய் இன் ஹிஸ் பெர்ஃபெக்ட் டீத். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது அந்த இன்டர்வியூவை நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றது வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்டை நாம இப்போ மாத்தி ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டையும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத எப்படி மாற்ற போறீங்க. ஸோ அதை தான் வந்து பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங் மூலியமா பண்ண போறீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ண போறீங்க இந்த எக்ஸாக்ட் சினாரியோல. யூ ஆர் கோயிங் டு இமேஜின் இன் அ பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆங்கிள் தட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஃபீல் பெட்டர் அண்ட் தட் இஸ் கோயிங் டு காம் யூ டவுன். இப்போ வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை ஆல்மோஸ்ட் வந்து கிராஷ் பண்ற மாதிரி டிரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு ஆளு, ஹீஸ் அ ஃபாதர். அண்ட் ஒய் ஹி டிட் திஸ், மேபி ஹிஸ் சைல்ட், அவர் குழந்தைக்கு வந்து லைக் ஒரு எமர்ஜென்சி, மூச்சு விட முடியல அப்படிங்கிற ஒரு சினாரியோல அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டிட்டு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்க வந்து அவர் மேல கோவப்படுவீங்களா, இல்லை வில் யூ ஃபீல் கம்பேஷன் ஃபார்? இதைத்தான் நீங்க வந்து உங்க எமோஷன்ஸ்லையும் உங்க மைண்ட் செட்டையும் வந்து மேனிப்புலேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது, ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அந்த சினாரியோவை எப்படி நம்ம ரீஃப்ரேம் பண்ணி ரீஇமேஜின் பண்ணா அது ஒரு பாசிட்டிவ் லைட்ல நம்மள இட் வில் மேக் அஸ் ஃபீல் பெட்டர்னு யோசிச்சு அப்படி ஒரு ரீஃப்ரேம் பண்ணி இமேஜின் பண்ணி பார்க்கணும். இதுதான் இந்த செகண்ட் மெத்தட். இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் சீட்டிங் தான், பட் இட் டஸ் குட் டு யூ. Imagine this situation in a positive light that is going to change your state of mind. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எந்த எமோஷனா இருந்தாலும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அது ஃபேஸ் பண்ணும். பட் இன் அ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உங்களால் முடியவே முடியல, இதுக்கு மேலே தாங்க முடியல அப்படிங்கிற போது இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்ட் ஹெல்த்தி டிஸ்ட்ராக்ஷன். ஹெல்த்தி டிஸ்ட்ராக்ஷன்னா அப்படின்னா, இந்த பெயின் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என்னால் தாங்க முடியல, அதை யோசிச்சு என்னால் ஃபோக்கஸும் பண்ண முடியல, என் ஒர்க்கையும் பண்ண முடியல அப்படிங்கும் போது உங்களை நீங்களே உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து யூ கேன் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப்.
மேபி வந்து என்ன வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே நேச்சருக்கு நடுவில் ஃபோன் இல்லாமல் ஒரு மியூசிக் இல்லாமல் தனியாக ஒரு நோட்டோ ஒரு பென்னோ மட்டும் எடுத்துட்டு யூ ஜஸ்ட் வாக் வித் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் செல்ஃப் வித் தி வேர்ல்ட் அரவுண்ட். மேபி வந்து எங்கேயாச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க, ஏதாச்சும் எழுதுங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எழுதுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் அதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஜை கிழிச்சு எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருங்க. இட் வில் மேக் யூ ஃபீல் பெட்டர். இல்லை ப்ரோ இதுவும் வந்து செட் ஆகாது அப்படின்னா மேபி போய் ஒரு புக்கு படிங்க, ஒரு நல்ல புக். உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா ஒரு நல்ல புக்கு படிங்க, இல்லைன்னா போய் ஒரு வாட்ச் அ குட் ஃபிலிம். எங்கேயாச்சும் பக்கத்தில் தியேட்டர் இருந்ததுன்னா ஒரு படம் பார்த்துட்டு ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப், ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஆஃப் தட் பர்டன். இந்த மெத்தட் எப்போ பர்டிகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த ஒரு நாளில் மட்டும் அதை வந்து பேரே பண்ண முடியல அப்படிங்கிற போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணும். அந்த பெயின் ஓவர்வெல்மிங்காக இருக்குதுன்னு திரும்ப 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 இந்த மூவி பார்க்குறது, புக்ஸ் படிச்சுட்டே வந்து அந்த எமோஷனை ஃபேஸ் ஆன் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், பட் ஸோ யூஸ் இட் வைஸ்லி. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க உங்களை பற்றி கேர் பண்ணுறங்கிறது ஒரு ஃபேக்ட் அண்ட் தட் இஸ் ஓகே. எது ஓகே இல்லைன்னா அந்த ஃபேக்டை வந்து உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண விட்டீங்கன்னா அதுதான் ஒரு தப்பான செயல். ஸோ எப்பயுமே உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மேபி வந்து அவங்க மற்றவங்களே உங்களை ஹர்ட் பண்ணாலும் யூ ஆர் த ஒன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் யூ ஃபீல் பெட்டர் இன் யோர் லைஃப். ஸோ பல விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கலாம், பட் எது உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோலில் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அதை பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட் இட் அவுட், சேஞ்ச் த ஸ்டோரி இன் யோர் மைண்ட். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது கிவ் யுவர் செல்ஃப் சம் ஸ்பேஸ் டு ப்ரீத். அது வந்து நீங்கள் அதையும் கடந்து போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை யாராச்சும் வந்து கேர் பண்ணல, ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்து அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி யாராச்சும் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் சர்க்கிள்லேயே, இல்லை நீங்களே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேரை போட்டுருங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ரிமெம்பர், ஹீலிங் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. Peace.